இந்த நேரத்தில் நீங்க ஊக்கமா 3 காரியத்தை அந்த நபருக்கு பேரை சொல்லி, ஆண்டவரே ஒரு உணர்வை கொடுங்க, உம்மிடமா திரும்ப வைங்க, முற்றிலுமாய் விடுதலை தாங்க. ஒருவேளை நீங்க அந்த அடிமைத்தன கட்டுக்குள்ள இருக்கலாம். இந்த 3 அந்த நினைவு கூட இல்லாம போக பண்ணுவார். ஆமென். எப்ராஹிம் அவன் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு உருக்கமா நான் இறங்குவேன்னு சொல்றார். இந்த நாளிலே கர்த்தர் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்படிக்கு அப்படிப்பட்ட அடிமைத்தன கட்டுல இருக்கிறவர்களுக்காக இப்ப ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. அந்த நபருக்கு பெயரை சொல்லி இந்த 3 வார்த்தைகள், ஆண்டவரே ஒரு உணர்வை கொடுங்கப்பா. கர்த்தர் கொடுப்பாருங்க. தமஸ்குக்கு போற வழியில சவுலுக்கு ஒரு உணர்வை கொடுத்தாரு பாத்தீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இதை செய்வார். நீங்க நம்பி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இதை நிச்சயம் செய்வார். ஆமே. புருஷனுக்காக கண்ணீர் வடிக்கிற சகோதரி நம்பி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற பெற்றோரே, சகோதரர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற உள்ளமே, இதை நீங்க